ஜீரா ரெடி ஆகி பாருங்க. ஆடி போகிறதுக்கு அம்பாளுக்கு என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறவா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல்லைக்கான் காட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரா படம் எப்படின்னு பார்க்குறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஆடி போகிறோம். எல்லா அம்பாள் கோவில்லையும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக வளையல் மாலை போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து இது பண்ணுவாள். எல்லோரும் போய் கோவிலுக்கு முடிஞ்சா போய் வளையல் வாங்கிட்டு வாங்கினது ரொம்ப விசேஷம். அந்த வளையல் நம்ம போட்டுண்டா. இப்போ இன்றைக்கி நம்ம ஆடி போகிறதுக்கு நான் ஜீரா அப்படின்னு பண்ணலான் இருக்கேன். அதுக்கு எல்லாமே இந்த கப்பால் 1 கப் மெஷர்மெண்ட்டு. இந்த கப்பால் 1 கப் ரவை எடுத்துட்டுருக்கேன். 1 கப் கல்கண்டு கட்டி பெரிய கல்கண்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். ரவை இதாக அதுவும் 1 கப்பு தான். கல்கண்டு 1 கப்பு, அதே வெல்லம் 1 கப். அதுலேயும் இது எல்லாமே இது 1 கப் மெஷர்மெண்ட்டு. அதுக்கு நெய்யும் ஒரே கப்பு. அந்த கப்பாலே நெய் எடுத்துக்கணும். பச்சை கற்பூரம் ரொம்ப விசேஷம். மெயினாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், அவ்வளோதான். முந்திரி திராட்சையெல்லாம் ஒன்றுமே இதுக்கு வேண்டாம். அதனால் பச்சை கற்பூரம், ஏலக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 3 இதே இந்த கப்பால் 3 எது நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, கப்போ டம்ளாரோ, அதில் 3 உங்களுக்கு தண்ணி. இந்த பக்கத்து அடுப்பில் நான் இதை கொதிக்க வச்சுட்டுருக்கேன், வெந்நீர். இப்போ இதை நம்ம இது பண்ணிக்கலாம், நெய் விட்டுக்கலாம். இது எனக்கு ஆம்பே குயினால் நெய் உங்களுக்கு அவ்வளோவா இழுக்காது. அது நம்ம இந்த பாத்திரமாக தான் நமக்கு சரி போடணும். இது உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கம்மியாக தான் எடுக்கும். ஆம்பே குயின் புளி, உப்பு, காரம், நெய், எண்ணெய். அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் விட்டுருக்கேன். ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவையை வறுத்துட்டு நம்ம அந்த தண்ணி கொதிக்கிறத அப்படியே விட்டுட்டோம்னா வெந்துடும். வெந்தாட்டு இந்த கல்கண்டு பொடி, வெல்லம் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டுட்டோம்னா ஜீரா ரெடி. ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும். இது ஆடி போகிறதுக்கு அம்பாளுக்கு ஜீரா. இதை பாருங்க, இது நல்லா நெய்யில் பொரிஞ்சுடுத்து. இது எனக்கு பாருங்கள், நெய் 2 ஸ்பூன் தான் விட்டேன். பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இது எனக்கு நெய்யை இழுக்காத ஆம்பே பாத்திரம். இது மல்டி பிளேனு பாத்திரத்துக்கு பேர். அதனால் நமக்கு அவ்வளோவா நெய் இழுக்காது. இப்போ இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு பக்கத்தடுப்பில். இதை விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விடுவோம், மேலே தெளிச்சிடும் வெந்நீர், கொதிக்கிற வெந்நீர். அதே மாதிரி இந்த அடுப்பு சிம்மில் தான் வச்சு தான் அந்த பாத்திரம் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இந்த பாத்திரத்தை. இதெல்லாம் ரவை வெந்தாட்டு இதை போட்டுக்கலாம். வெல்லமும் சர்க்கரையும் போட்டுக்கலாம். இதுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் கிடையாது. கோவில் பிரசாதம், ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் ஜீரா அப்படின்னு பேர். போட்டுன்றேன் வெள்ளத்தை. உடனே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதை இது பண்ணுற வரைக்கும் அப்படியே நீங்கள் இதை விட்டுக்கணும். இதை இது போட்டலாம். கல்கண்டு பொடி, பால் சிந்தி இருக்கு. இதை நம்ம வெல்லமும் கல்கண்டு பொடி போட்டோன்னே கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். அது கட்டி தட்டாது. நீங்கள் விடாது, இப்படி கைவிடாத கலரிட்டு இதெல்லாம் சரியாயிடும். அது போட்டுக்கலாம். பச்சை கற்பூரமும்
ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கிற பச்சைக்கல் பூரம், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போதும். எனக்கு இது வந்து அவ்வளோவா நெய் இழுக்காது. நீங்கள் வேறு பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஈக்குவலாக எதில் அளக்கிறீங்களோ அதில் வந்து 1 கப்பு நெய், 1 கப்பு வெல்லம், 1 கப் வந்து கல்கண்டு முழுசாக போட்டாலும் சரி, நீங்கள் பவுட்ரு பண்ணி போட்டாலும் சரி, எல்லாமே ஒரே கப். இதே பாருங்கள், எனக்கு நெய் வந்து மேலே மிதக்கிறது பாருங்கள். ஏன்னா இந்த கிண்ணம் நெய் எண்ணெயெல்லாம் இழுக்காது. மூணு ஸ்பூன் நெய்யே எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த கிண்ணத்துக்கு.